காங்கிரஸுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஏன்னா 9 எம்பிக்கள் எப்படி வந்தாங்க, 18 எம்எல்ஏக்கள் எப்படி வந்தாங்க, யார் வேலை செஞ்சாங்க கீழே களத்தில்? இது மாதிரி சண்டை போட்ட எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் தோத்து தானே இருக்கு. அது மாணிக் தாக்கூர் 2011 தேர்தல் இதே மாதிரி தான் 63 சீட்டு கேட்டு வாங்கினாங்க. அப்புறம் 7 சீட்டோ 8 சீட்டோ ஜெயிச்சிங்க. பீகார் எலெக்ஷனும் அதே மாதிரி தான் வந்து தேஜஸ்வியோட ரொம்பவே இது பண்ணிட்டாங்க. தேஜஸ்வி முதல்வர் வேட்பாளர் கூட சொல்லக்கூடாதுன்ற அளவுக்கு பண்ணாங்க. பிஜேபி ஜெயிச்சுட்டு போயிடுச்சு. பஞ்சாப்லையும் யாருக்கிட்ட அதே மாதிரி சுச்சுவேஷன் தான், ராஜஸ்தான்லையும் அதே மாதிரி சுச்சுவேஷன். இந்த மாதிரி போட்டி போட்டு காங்கிரஸ் எடுக்கிற அந்த தடாலடி முடிவுகள்லாம் அவங்களோட பள்ளத்தில் தானே கொண்டு போய். ஈவன் பாருங்களேன், கர்நாடகாலேயே சிவகுமாருக்கும் சித்தராமையாவுக்கும் பதவி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலேயும் அவங்களுக்கு ஒன்றும் முடிவெடுக்க முடியாது, திணறாங்க பாருங்கள் காங்கிரஸ் ஹைக்கமாண்டு. ஆனால் அவங்க என்னென்னா தன்னோட கட்சியை வளர்த்துட்டு ஒரு ஃபைட் பண்ணால் கூட ஒரு அர்த்தம் உண்டு. தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் கட்சியை வளர்த்துருக்கீங்க? முதல்ல கடந்த 7 வருஷமாக நீங்கள் பவரில் இருக்கீங்களா, 18 எம்எல்ஏக்கள் இருக்கீங்களா, இப்போ 9 எம்பிக்கள் இருக்கீங்களா, எந்த அளவுக்கு நீங்கள் கட்சியை வளர்த்துருக்கீங்க, எவ்வளோ போராட்டம் நடத்திருக்கீங்க, அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. காவேரி விஷயம், நீட் விஷயம், இதெல்லாம் உங்களோட நிலைப்பாடு இல்லை. இப்போ திருப்பரங்குன்றம் விஷயத்தில் நீங்கள் போராடினீங்களா? அவங்க மத நல்லிணக்கம்ன்றது உங்களோட முக்கியமான கோஷம் இல்லை அது. அதில் நீங்கள் எதாவது பண்ணீங்களா? விடுதலை சிறுத்தைகள் பண்ணாங்க, சிபிஎம் பண்ணாங்க, நீங்கள் என்ன எங்கே போனீங்க? நீங்கள் ஒன்றுமே பண்ணலையே நீங்கள். அதனால் மாணிக் தாக்கூருக்கு ஏதோ பர்சனல் அஜெண்டா இருக்கலாம், ஆனால் வந்து காங்கிரஸ் மேலிடம் இதை பார்த்துட்டு சும்மா இருக்குல்ல, அது காங்கிரஸில் ஒரு அதிகபட்ச ஜனநாயகம் இருக்குது. அது ஒரு காரணமாக இருக்கலாம். யார் வேணால் பேசலாம், பேசிட்டு ராகுல் காந்தியை பார்த்து ஹலோ சொல்லிட்டு போகலாம். அது மாதிரி தான் இருக்குது காங்கிரஸில் நிலைமை. பட் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் அந்த அலைன்ஸ் மேலே. ஏன் அப்படின்னா, இப்போது திமுகவை சேர்ந்த ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் வந்து மாணிக்கம் தாக்கூர் அப்படி பேசுகிறாரு, ஆர்எஸ்எஸ் இன்ஃப்ளூயன்ஸில் தான் அவர் பேசுகிறாரு, அந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து சொல்கிறாங்க. அது அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, நான் அப்படி ஒரேடியாக ஆர்எஸ்எஸ் இன்ஃப்ளூயன்ஸ்னு அப்படி ஒரு பிராண்ட் பண்ண விரும்பலை. பட் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அவருக்கு ஏதோ திமுகவை பற்றி வருத்தங்கள் இருக்காங்க. அவர் அந்த லோக்கலில் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வந்து அவர் ரொம்ப குறைந்த டிஃப்ரென்ஸ் தான் ஜெயிச்சார் அவர். அதனால் அங்கே அவருக்கு சரியாக ஒத்துழைக்கலை. அப்புறம் அங்கே கலெக்டரோ இல்லை அதிகாரிகளோ காங்கிரஸ்காரங்களை மதிக்கிறது இல்லை போன்ற பல விஷயங்கள் இருக்குது. இப்போ ஜோதிமணிக்கும் அதே இஷ்யூஸ் தானே. அங்கே செந்தில் பாலாஜி தான் ரூல் பண்ணுறாரு கரூரில். அதனால் அவங்களும் அந்த பேச பிரவீன் சக்கரவர்த்திக்கு மயிலாடுதுறையில் சீட் கொடுக்கல, கடைசி காங்கிரஸ் கொடுத்து கூட திமுக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதை. அதனால் அவர் வந்து திமுக மேலே ஒரு வெறியோடு இருக்கார். திமுக உங்களை என்ன பண்ணுறான் பாருன்னு அவர் சவால் விட்டுருக்காரு அப்படின்னு. அவர் என்ன 2017 தான் சார் காங்கிரஸே சேர்ந்துருக்காரு. அவர் சேர்ந்து 10 வருஷம் கூட அவர் சேர்ந்தவர். அவர் மேலே ஒரு சில வழக்குகள்லாம் கூட இருக்குல்ல, ஒரு டேட்டாவை திருட்டிட்டாருன்ற மாதிரி தகவல்லாம் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி மேலே இல்லை. அவர் மேலே இருக்கலாம் சார், நமக்கு தெரியாது. பட் ஆனால் பாயிண்ட் என்னென்னா, அவர் ரொம்ப காங்கிரஸில் ரொம்ப லேட்டாக தான் சேர்ந்தவர். அவருக்கு ஏதோ ஒரு வகையில் டெல்லியிலேருந்து அவரை தமிழ்நாட்டில் வந்து அவரை பிசிசி மெம்பராக்க சொல்லி டெல்லியிலேருந்து ரெக்கமெண்டேஷன் வந்தது. அப்போ 2017 டெல்லியிலேருந்து வந்த ரெக்கமெண்டேஷனில் அப்போ இருந்த தென்சென்னை காங்கிரஸ் தலைவர் கராத்தே தியாகு அவரை பிசிசிபிக்கு ரெக்கமெண்ட் பண்ணார், பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி மெம்பராக. அதுக்கு டெல்லியிலேருந்து ஃபோன் வருது, அவரை சேருங்க அப்படின்ட்டு. அப்போ டெல்லியில் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு இவர்.